அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாதோர்காரகரான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சில கடகராசி அன்பர்கள் சந்திக்க நேரிடும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் தாங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தங்களை தேடி வரும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 14 மற்றும் 15ஆம் தேதிகளும் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். ஆனி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் 15, 21, 22, 23, 24, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், ஜூலை மாதத்தில் 2, 3, 9, 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி மாலை வரையிலும் மற்றும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி இரவு வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஜூன் மாதத்திற்கு 16ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 2ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 2ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 7ஆம் தேதி, ஆனி மாதத்திற்கு 23ஆம் தேதி
திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 13ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூலை மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆனி மாதத்திற்கு 32ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 30ஆம் தேதியும் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் 14ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. ஆனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 22ஆம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 29ஆம் தேதி காலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.